உலக நாயகன் கமலஹாசனுடைய அடுத்த ப்ராஜெக்ட் தூங்கா வனம். இந்த திரைப்படம் ஒரு த்ரில்லர் கதை அப்படின்னு முன்னாடியே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறா, முக்கியமான கதாபாத்திரத்தில் யார் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளியாகாமல் இருந்துச்சு. பட் முன்னாடியே பிரகாஷ் ராஜ் இந்த படத்தில் முக்கியமான கெட்டப்பில் கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் வெளியாச்சு. அண்ட் இப்போ ஹீரோயின் யாரு, இன்னும் நிறைய பேர்லாம் நடிக்க போகிறாங்க, அவங்களாம் யாரு அப்படிங்கிற விஷயம் வெளியாயிடுச்சு. மனிஷா கொய்ராலா இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. அண்ட் நம்ம த்ரிஷா ஹீரோயின் கேரக்டரில் நடிக்கிறாங்க. அண்ட் ஹீரோயின் கேரக்டரில் த்ரிஷா நடித்தாலும் மனிஷா கொய்ராலா கமலஹாசனுடைய ஒய்ஃப் கேரக்டரில் நடிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டால், கதையோட முக்கியமான அம்சமான ஃப்ளாஷ்பேக் அதில் தான் மனிஷா கொய்ராலா கமலோடைய ஒய்ஃபாக நடிக்கிறாங்களாம். அது கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கழிச்சு உமா ரியாஸ் இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் கூட சேர்ந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அன்பே சிவம் படத்தில் கமல்ஹாசன் கூட சேர்ந்து நம்ம உமா ரியாஸ் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் நடிக்கிற திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸே தயாரிக்கிறாங்க. கமலோடைய அசிஸ்டன்டான ராஜேஷ் இந்த திரைப்படத்தை இயக்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல கமலஹாசன் கூட சேர்ந்து ஒரு முத்த காட்சியில இணைஞ்சு நடிச்சிருக்காங்க அனைகா ஷெட்டி. இவங்க காவிய தலைவன் திரைப்படத்துல நம்ம சித்தார்த் கூட ஒன்னா சேர்ந்து நடிச்சவங்க. அநேகமா இன்னும் 2 வாரங்கள்ல இந்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த திரைப்படத்தை பத்தின இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாக இருக்குது. அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஒரு சாங்க்கு 8 லட்ச ரூபா வாங்குறாங்க. 8 லட்சம் ஆமாம் சார். என்ன சார் இவ்வளோ தானே அப்படின்னா, சார் சிலுக்கு சிமுத்தாக்கே இவ்வளோ கிடையாது உங்களுக்கு மட்டும். அதாவது சுட்டப்பழம் ஒரு படத்தில் நானே பாடி சாங் ஆடி இருக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே மேசி எடுத்துருங்க. என் தம்பி ராம்ஜியோட நான் அவர் என்னுடைய ஃபேனு, ஒரு பிரேம்ஜி